சாத்தானை கட்டுகிறத பற்றி பைபிள் என்ன சொல்லியிருக்குது? நம்ம என்ன செய்துட்டு இருக்கிறோம்? சாத்தானை கட்ட முடியுமா? கட்டணும்னா எப்படி கட்டுறது? இதை குறித்து பைபிள் என்ன சொல்றது? அதை குறித்து நான் இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தமிழ் கிறிஸ்தவ உலகிலே பரவலாக எல்லோரும் பேசிக்கொள்ளக்கூடிய காரியம், கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக தான் இப்படி பல பிரச்சனை வரும். கிறிஸ்தவங்களுக்கு பிள்ளைகள் தான் காலேஜில் போய் ஒழுங்காக படிக்க மாட்டாங்க. அவங்க ஈஸியாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வரும். ஏன்னா அவங்களுக்கு விரோதமாக தான் பிசாசு பயங்கரமாக போராடுவான். பிசாசு அவங்கள ஈஸியாக மயக்கிடுவான். அதனால நம்ம அந்த பிசாசை கட்டி ஜெபம் பண்ணணும், பிசாசை கட்டி ஜெயிக்கணும் அப்படின்னு அநேகர் பேசுவது உண்டு. இதற்கு பைபிளில் சில ஆதாரங்களையும் சொல்லுவார்கள். அப்படி பிசாசை கட்டுகிறதை குறித்து பைபிள் என்ன சொல்லுது, நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், இதை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்கலாம். முக்கியமாக இயேசு சொல்லியிருக்கிறார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன், அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அப்படின்னா பிசாசு நம்மளை அழிப்பதற்கு, நம்மை கொல்லுவதற்கு பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. என்னை அழிப்பதற்கோ கொல்லுவதற்கோ, என்னை இந்த உலகத்தில் இருந்து வெளியே அனுப்புறதுக்கோ பிசாசுக்கு அதிகாரம் என்னிலே இல்லை. ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்கள். அப்படின்னா மரணமும் பாதாளமும் ஜீசஸ் கிரைஸ்டோட சம்மதம் இல்லாமல் அதுல எதுவுமே நடக்காது. அவருடைய சித்தம் இல்லாமல் என்னை யாரும் கொல்ல முடியாது, அழிக்க முடியாது. என்னை பாதாளத்திலே தள்ள யாராலும் இயலாது. எந்த பிசாசுக்கும் என்ன பாதாளத்துல கொண்டு தள்ள முடியாது. இது ஒரு பக்கம். இந்த கீ அப்படின்னா சாவி. மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்கள் யார்கிட்ட இருக்குது? இயேசு கிட்ட இருக்குது. அப்படின்னா பரலோகத்துக்கு உரிய திறவுகோல்கள் யார்கிட்ட இருக்குது? அதைத்தான் நம்ம மத்தேயு 16, இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். மத்தேயு 16 இயேசு கிறிஸ்து சபையின் ஒரு ராக்காக அங்கீகரித்த அவருடைய சீடனாகிய பேதுருவை குறித்து சொல்லும் போது பேதுருவிடம் இயேசு விதமாக சொல்லுகின்றார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. 19வது வசனம், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இங்க ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்கு. எந்த கீயை பேதுருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார்? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். அங்க நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்த்தோம், பாதாளத்தின் திறவுகோல், மரணத்தின் திறவுகோல் யார்கிட்ட இருக்குது? ஏசப்பாவிட்ட இருக்குது. இங்க பேதுருட்ட என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்படின்னா பிசாசை நம்ம எங்க கட்ட முடியாது? பரலோகத்துல கொண்டு கட்டி வைக்க முடியாது. பரலோகத்துல யாரை தான் நம்ம கொண்டு போக முடியும்? நம்ம ஒருவேளை ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாக, அவரால் அழைக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட பாஸ்டர்ஸ், இல்லைன்னா மேய்ப்பர்கள், இல்லைன்னா அப்போஸ்தலர்கள், சீடர்கள், விசுவாசிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் இயேசுவின் நாமத்தில் ஒரு பின்னொரு ஆத்துமாவை இயேசுவண்டை வழிநடத்தி பரலோக ராஜ்யத்திலே கொண்டு சேர்க்கலாம். எப்படி? நம்ம டைரக்டா கொண்டு போக முடியாது, த்ரூ ஜீசஸ். அது இயேசுவின் நாமத்தினாலே ஒருவரை பரலோகத்திற்குள்ளே கொண்டு செல்ல, நாமும் பரலோகத்திற்குள் செல்ல நமக்கு முன்னால திறந்த வாசல் இயேசு கிறிஸ்து வழியா இருக்கிறது. அது நமக்கு தெரியும். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனம் பாதாளத்தில் கட்டப்பட்டதை குறித்து எதுவும் இங்கே சொல்லப்படவில்லை. பாதாளத்தில் கட்டப்படுவதும் கட்டவிழ்க்கப்படுவதையும் பற்றி இங்கே பேசப்படவில்லை. பிசாசை நம்ம எங்க கட்டுனா எங்க தான் கட்ட முடியும்? பாதாளத்துல தான் பிசாசை தள்ள முடியும். பரலோகத்துக்கும் பிசாசுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ இந்த மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின் அடிப்படையில் நம்ம என்ன பிரேயர் பண்ண முடியாது? பிசாசை கட்டுகிறோம்னு பிரேயர் பண்ண முடியாது. இந்த 19வது வசனம் திரும்பவும் வாசிக்கிறேன். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இங்க பின்ன ஒரு கொஸ்டின் என்ன வருதுன்னா, இங்க கட்டுகிறதுனா டை பண்றது, அதாவது நம்ம ஃபீல் பண்ற அந்த ஒரு கயிறு போட்டு கட்டுகிறது தானா, இல்லைன்னா கட்டடம் கட்டுறது, சபை கட்டுறது, அந்த கட்டுறதா? அப்படின்னா நம்ம இந்த வசனத்தை சரியாக புரிந்து கொள்ள வேற டிரான்ஸ்லேஷன் கண்டிப்பாக நாம் என்ன செய்யணும்? பார்க்கணும். அப்போ NKJV ரொம்ப
எல்லோருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு அத்தன்டிகேட்டட் வேர்ஷன்னே சொல்லலாம். கிங் ஜேம்ஸ் வேர்ஷனோட கொஞ்சம் அப்கிரேடட் வேர்ஷன் தான் வந்து என்கேஜேவி, நியூ கிங் ஜேம்ஸ் வேர்ஷன். அது என்ன சொல்லுதுன்னா, நான் வாசிக்கிறேன் கேளுங்க. யூ ஆர் பீட்டர் அண்ட் ஆன் திஸ் ராக், 18வது வசனம், ஆன் திஸ் ராக் ஐ வில் பில்ட் மை சர்ச். இங்க பில்ட் பண்றத பற்றி தான் பேச தொடங்குறாங்க. ஆன் திஸ் ராக் ஐ வில் பில்ட் மை சர்ச் அண்ட் த கேட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஷால் நாட் ப்ரிவேல் அகெயின்ஸ்ட் இட். 19வது வசனம், and I will give you the keys of the kingdom of heaven, and whatever you bind on earth will be bound in heaven, and whatever you loose on earth will be loosed in heaven. அப்படின்னா bind and loose, இது வந்து நம்ம மீன் பண்ற மாதிரி அதுக்கு கொஞ்சம் ரிலேட்டடாக தான் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் முதல்ல என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? யூ ஆர் பீட்டர் அண்ட் ஆன் திஸ் ராக் ஐ வில் பில்ட் மை சர்ச். இங்க நான் வந்து இந்த ராக்குக்கு மேல என் சபையை கட்டுவேன். தொடர்ந்து என்ன சொல்றாரு? பரலோகத்துல நீ யாரை கூட்டிட்டு வரையோ, அவங்க அங்க கொண்டு யாரை சேர்க்கிறியோ அவங்க சேர்க்கப்படுவாங்க, அங்கிருந்து யாரை லூஸ் பண்றியோ அவங்க வெளியே தள்ளப்படுவார்கள். அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக திகழ்ந்தது அனனியா சப்பீராள். முதல் கிறிஸ்தவ ஆதி திருச்சபையிலே முதல் முறையிலே காணிக்கை கொண்டு வந்தவர்கள். அவர்களை பேதுரு வந்து பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நீங்கள் பொய் சொல்ல ஒருமனப்பட்டது என்ன என்று கேட்டார். உடனே அவங்க 2 பேரும் விழுந்து செத்தாங்க என்று நம்ம பார்க்கிறோம். அதுதான் இந்த வசனத்தின் பிராக்டிக்கலான ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்கு அது சரியான ஒரு பதிலாக இருக்கும். பீட்டர், அந்த கல்லின் மேல் சபை கட்டப்படுகிறது. அந்த சபையிலிருந்து 2 வெளியே இழுத்து எறியப்படுகிறார்கள். அவங்க தான் இந்த அனனியா சப்பீராள். அப்போ அதாவது மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற கட்டப்படுகிறது, பரலோகத்தில் கட்டப்படுதல் பற்றித்தான் பேசுகிறது. இங்கே பிசாசுக்கும் பாதாளத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. இதை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். தொடர்ந்து மத்தேயு 18வது அதிகாரத்திலும் மீண்டும் இதை குறித்ததான இதற்கு தொடர்புடைய வசனங்கள் வருகின்றன. இந்த வசனங்களும் வந்து அதாவது தமிழ் கிறிஸ்டியன் சர்ச்சஸ்ல டோட்டலி மிஸ்யூஸ்டு பைபிள் வேர்ஸ் அப்படின்னு சொன்னா நிறைய வசனங்களை சொல்ல முடியும். அதுல ரொம்ப முக்கியமா இந்த நான் இப்பொழுது வாசித்த மத்தேயு 16 இருக்கிற 18-19 வசனங்கள், அதே மாதிரி 18ஆம் அதிகாரம் மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே இருக்கக்கூடிய 18-19 வசனங்கள், இவைகளை அதிகமாக நம்முடைய தமிழ் கிறிஸ்தவ உலகம் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்குது, தவறாக உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் தமிழர்கள் மிக பிரபலமாக நம்புகிற தேவ மனிதர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிற தேவனுடைய கூடாரத்தில் இருக்கக்கூடியவர்களாக தங்களை காட்டிக்கொள்ளுகிற மனிதர்கள் தான் இதற்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன். இதை மறுக்க உங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஒருவேளை இதை குறித்ததான உங்களுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், எனக்கு எந்த ஒரு மனிதர்கள் மீதும் எனக்கு கோபமோ இல்லை யாருக்கு மேலே பகையோ எனக்கு இல்லை. ஆனால் நாம் எல்லாரும் ஒரு பயணம் சென்று கொண்டு இருக்கிறோம். அந்த பயணத்திற்கு சரியான பாதையில் சரியான டைரக்ஷனில் போயிட்டு இருக்கிறோம்னு நம்ம நினைக்கிறோம். போய் சேரும்போது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம எல்லாரும் பரலோகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறோம். அந்த கண்மலை, கிறிஸ்துவாகிய கண்மலையை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு நாள் பயணம் முடிகிறது. அப்பொழுது நம்ம பாதாளத்தில் போய் விழுந்தோம்னா எப்படி இருக்கும்ல? அக்கினி கடலில் போய் விழுந்தோம்னா எப்படி இருக்கும்? பைபிளில் இருக்கிற வசனங்களை தவறாக உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்ற தமிழ் திருச்சபை, மெஜாரிட்டி ஆஃப் தமிழ் சர்ச் இப்படித்தான் போயிட்டு கொண்டிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த வசனங்களை என்னுடைய ஒரு குறுகிய அறிவில் இதைத்தான் காண முடிகிறது. ஒருவேளை வசனத்தின் ஆதாரத்தோடு உங்களுக்கு இதை குறித்து மற்ற விதமான உங்களுடைய வியூஸ் இருந்தால் யூ ஆர் ஃப்ரீ டு ஷேர் வித் அஸ். நீங்கள் கமெண்ட்ஸில் அதை பற்றி சொல்லுங்கள் எங்களுக்காக. மத்தேயு 18 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த மத்தேயு 18ஆம் அதிகாரம் அதனுடைய சூழல் எப்படி இருக்கிறது? மத்தேயு 16 பார்த்தோம், பீட்டருக்கு ஆண்டவர் வந்து பயங்கரமான பிளெஸிங்ஸ் கொடுக்குறார். அந்த சூழல்ல பீட்டரிடம் ஆண்டவர் சொல்றாரு. பீட்டர் வந்து ஆண்டவரை குறித்து, இயேசுவை குறித்து பயங்கரமான ஒரு டெஸ்டிமனி சொல்றாரு. அப்பொழுது இயேசு சொல்றாரு, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு சொல்லல, என்னுடைய ஆவியானவரே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். தொடர்ந்து அந்த ப்ராமிசஸ் எல்லாம் சொல்றாரு. அதை தொடர்ந்து பேதுரு உணர்ச்சி வசப்பட்டு ஜீசஸுக்கே அட்வைஸ் பண்ண தொடங்கி வாங்கி கட்டிக்கிட்டதெல்லாம் நமக்கு தெரியும். அது மத்தேயு 16 இருக்குது. எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு அதே பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார். இங்கே மத்தேயு 18 மீண்டும் தொடர்ந்து பாருங்க, சர்ச் வந்து எப்படி இருக்கணும், அதுல வந்து நம்ம பிரதர்ஸ் எல்லாம் எப்படி மன்னிக்கணும், ஒருத்தர் எப்படி அன்பு கூறணும், நமக்கு நாமே எப்படி ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். அதை தான் மத்தேயு 18 இடரல்கள் பற்றி பேச ஆரம்பிக்குது. உன் கண் உனக்கு இடரலா இருந்தால், உன் கை உனக்கு இடரலா இருந்தால், அதெல்லாம் சொல்லி 12ஆம் வசனம் மத்தேயு 18:12 100 ஆடுல ஒரு ஆடு காணாம போனா
அந்த மேய்ப்பன் எவ்வளவு கலங்குவானோ அவ்விதமாய் இந்த சிறியரில் ஒருவர் கூட கெட்டு போவது என்னுடைய சித்தம் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல என்று சொல்லுறாரு. தொடர்ந்து 15வது வசனத்துல, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்துல அவன் தனியாக இருக்கும்போது அவன் கூட போய் அதை குறித்து பேசு. 16வது வசனத்துல, நீ சொன்னதை கேட்கலன்னா 2-3 சாட்சிகளை கொண்டு வந்து அவங்களோட பேசு. அவங்களுக்கும் அவன் பதில் சொல்லலைன்னா சபைக்கு தெரியப்படுது. சபைக்கும் அவங்க பதில் சொல்லலைன்னா, அவன் மன்னிக்கலைன்னா, உன்னோடு ஒப்புரவாகலைன்னா, உங்களுடைய அன்பு அதிலே ஆண்டவருடைய அன்பு அங்கே வெளிப்படவில்லை என்றால் அவனை சபையிலிருந்து தூக்கிடணும். அப்படின்னா பரலோகத்திலிருந்து அவனை கட்டவிழ்த்து வெளியே தள்ளுறது. அதுதான் அந்த சூழல். ஏற்கனவே நம்ம அப்படிதான் சிந்தித்தோம். அந்த சூழலில் தான் இங்கே அடுத்த வசனம் பாருங்க, 18வது வசனம், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க மீண்டும் ரொம்ப முக்கியமா பைபிள் சொல்ற காரியம், பாதாளத்தில் கட்டுவதை பற்றியே இங்கு பேசப்படவில்லை. பூலோகத்திலும் பரலோகத்திலும். நமக்கு நாம முதலே பார்த்தோம், பாதாளத்தினுடைய திறவுகோல் ஜீசஸ்ட தான் இருக்குது. ஆனா பரலோகத்தின் திறவுகோலை பேதுருகிட்ட கொடுத்தார். அப்படின்னா சபை தலைவரிடம் கொடுத்தார், இல்லட்டா இயேசுவின் சீடனிடம் கொடுக்கிறார். நம்ம இயேசுவை உண்மையாய் பின்பற்றுகிற நம் அனைவரிடமும் தரக்கூடிய, ஆண்டவர் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு திறவுகோல் பரலோகத்தின் திறவுகோல். அங்கே முக்கியமாக சபை மேய்ப்பர்களுக்கு. இதன் அடிப்படையில் தான் கத்தோலிக்க சபைகள்ல பாதிரியார்கள் அவர்களுக்கு இருக்கிற பவர், நிறைய பவர் இருக்கிறதாக, அதாவது மன்னிப்பு கொடுக்கறதுக்கு, இல்லை என்றால் இந்த மாதிரி பல விதமான காரியங்கள் கத்தோலிக்க சபைகளில் ஃபாலோ பண்றது நமக்கு தெரியும். அவங்கெல்லாம் இந்த வசனங்களின் அடிப்படையில் தான் அதை சொல்றாங்க. நான் அது சரி இது தப்பு, அதை குறித்து முக்கியமாக கத்தோலிக்க சபைகளை குறித்து பேச நான் அழைக்கப்படவில்லை. நான் என்னுடைய அழைப்பாக நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இந்த புரோட்டஸ்டாண்ட் இல்லை என்றால் பெந்தைகோஸ்தே சர்ச்சஸ், இந்த சர்ச்சஸ் பற்றி தான் எனக்கு முக்கியமாக கவலைகள். ஏனென்றால் என்னை உருவாக்கியதில், என்னை வளர்த்தெடுத்ததிலும் புரோட்டஸ்டாண்ட் சர்ச்சுக்கும் பெந்தைகோஸ்தல் சர்ச்சஸுக்கும் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. கத்தோலிக்க சபை மோசம்னு நான் சொல்றதுக்கும் இங்கே வரல. ஏனென்றால் நான் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கொண்ட காரியங்களை மிக எளிதாக சில ஃபாதர்ஸ் கொடுக்கக்கூடிய பிரசங்கங்களில் நல்ல புரிதல் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆக உடன் கத்தோலிக்க சபை நல்லது, இதெல்லாம் தப்பு அப்படின்னு இல்லை. நல்ல சபை எதுன்னு நம்ம பின்னொரு காணொலியில் சிந்திக்கலாம். இந்த நாளிலே நமக்கு பிசாசை கட்ட முடியுமா, அதுதான் நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த மத்தேயு 16-18 நம்ம படிச்ச மாதிரி இந்த மத்தேயு 18-18லையும் எதை குறித்து கட்டுகிறது, அந்த கட்டுறதை குறித்து ஆங்கிலத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, என்கேஜேவி, அகைன் அந்த என்கேஜேவியில பார்த்தோம்னா, ஐ சே டு யூ வாட் எவர் யூ பைண்ட் ஆன் எர்த் வில் பி பவுண்ட் இன் ஹெவன் அண்ட் வாட் எவர் யூ லூஸ் ஆன் எர்த் வில் பி லூஸ்ட் இன் ஹெவன். அதாவது அந்த பேதுரு எப்படி அனனியா சப்பீரால சபையிலிருந்து தள்ளினாரோ, மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தாரோ, அதே மாதிரி சபையில ஒருவன் குற்றம் செய்கிறான், சகோதரனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறான், அவனை எப்படி டீல் பண்ணணும்னு தான் இங்க இயேசு கிறிஸ்து பேசுறார். முதல்ல சகோதரன் தனியாக போய் சந்திக்கணும், 2வது 2-3 சாட்சிகளை போய் கூட்டிட்டு போய் சந்திக்கணும், 3வது சபை நடுவே அதை தெரியப்படுத்த வேண்டும். அப்பொழுதும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள, அந்த சகோதரன் மனம் திரும்ப தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ள மனமற்றவனாக இருந்தான் என்றால் அவனை சபையிலிருந்து நீக்க வேண்டும். அப்படின்னா பரலோகத்திலிருந்தே அவனை நீக்குவது. அதை தான் நம்ம இங்க இந்த மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். இந்த 2 வசனங்களிலுமே, அதாவது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களிலும், அதே போல மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18-18ஆம் வசனத்திலும் நாம் படித்ததை பொறுத்து நாம் எதை சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது என்றால், இந்த பிசாசை கட்டுறது பற்றி இயேசு இங்க பேசவே இல்லை. ஆனால் எல்லா பிரசங்கியார்களும் பிசாசை கட்டுவதற்கு உபயோகப்படுத்துகிற வசனம், அடிப்படை வசனமாக இதைத்தான் உபயோகப்படுத்துகிறார்கள். பாருங்க, இது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சோகம் இல்ல. அதே போல யோவான் சுவிசேஷம், யோவான் ரொம்ப முக்கியம். யோவான் எல்லா வசனங்களுமே முக்கியம். ஆனால் யோவான் நம்ம சீடர்களிலே இயேசுவின் மார்பில் சாய்ந்தவர் யோவான். எல்லா சுவிசேஷங்களும், அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3மே எழுதி முடித்த பின்பு 3லும் சொல்ல மறந்த கதைகளை, சொல்ல மறந்த சத்தியங்களை, முக்கியமான சத்தியங்களை மிஸ் பண்ணியிருக்கிறத பார்த்து தான் அந்த யோவான் சுவிசேஷம் எழுதப்பட்டது. அதனாலதான் மத்தேயு, மார்க்கு, லூக்காவை சினாப்டிக் காஸ்பல் இதெல்லாம் பற்றி நம்ம ஏற்கனவே பேசி இருக்கிறோம். அந்த யோவான் சுவிசேஷத்திலே 20ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை உள்ள வசனங்களிலும் இதற்கு தொடர்புடைய காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 20ஆம் அதிகாரம் 21 முதல்
23 வரை உள்ள வசனங்கள். அதில் நம்ம பார்த்தோம்னா, இயேசு அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இங்கேயும் ஜீசஸ் அவருடைய டிசைபிள்ஸுக்கு கொடுக்கிற அதிகாரம் என்னன்னா, பாவங்களை மன்னிக்க. அப்படின்னா அதான் பேதுரு ஆதி திருச்சபையில் அவர் சிலரை சபிக்கின்ற, அதாவது சாபம் போடுகின்ற அல்ல, சிலருடைய பாவங்களை குறித்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்கின்ற சூழ்நிலையிலே சிலர் அவரிடத்துல மண் காலில் விழுந்து மன்றாடி மன்னிப்பு கேட்டதெல்லாம் நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நாம் அதை பார்த்திருக்கிறோம். இங்க சீடர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அதிகாரம் பரலோகத்திலே சேர்ப்பது, இல்லை என்றால் பரலோகத்திலிருந்து லூஸ் பண்றது, பைன் பண்றது, இல்லட்டா லூஸ் பண்றது. அதே மாதிரி பாவங்களை மன்னிப்பது, பாவங்களை மன்னியாதிருப்பது. இதை குறித்து ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி ஏற்கனவே நம்ம சிந்தித்த சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன். மேற்கொள்ள, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்த்து நிற்க சொல்லியிருக்கிறார், மேற்கொள்ள சொல்லி இருக்கிறார், பிசாசை மிதித்து போட சொல்லி இருக்கிறார். ஆனால் எது சொல்லப்படவில்லை என்றால் பிசாசை கட்டுறது என்று தான் சொல்லப்படலை. பிசாசை இந்த முழு வேதத்திலே பிசாசை கட்டுகின்ற ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை யார் கட்டுவா, எங்கே கட்டினார்கள் என்பதை நீங்கள் பைபிளில் தேடி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் எல்லாருமே கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்க முடியலன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டுபிடித்தவர்களும் அதை கமெண்ட்ஸில் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து உங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய ஜெபங்களிலே இயேசுநாதர் கற்பித்து தந்த மாதிரி எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குறைகளை எங்களுக்கு மன்னியும். அப்படிப்பட்ட அந்த ஜெபம் நமக்கு முக்கியமானதாக இருக்கட்டும். சோதனைகளுக்கு உட்படாதபடிக்கு தீமைகளிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஏனெனில் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. அந்த மாதிரி ஆண்டவர் கற்பித்து தந்த விதத்திலே நாம் ஜெபிப்போம். பிசாசை மிதிப்போம், பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம், பிசாசுக்கு சவால் கொடுக்கின்ற வாழ்க்கை பரிசுத்த ஆவியின் பலத்தால் வாழ்ந்து காட்டுவோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு தராத அதிகாரமான பிசாசுகளை கட்டுகின்ற, பாதாளத்திலே கொண்டு கட்டுகின்ற, திருமறைக்கு முரணான வேலைகளை செய்யாமல் இருக்க ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். God bless you.